ஆமா சரியா? அப்ப இறைவனுடைய அருள் இருந்தா 70 வயசுலயும் குழந்தை கிடைக்குமா? என்னதுப்பா சாம்பிராணியா மணக்கும்? அம்மா 70 வயசுல குழந்தை பிறந்ததுன்னு சொன்னா அப்ப தாப்பனை பார்த்து அப்பான்னு சொல்லுமா தாத்தான்னு சொல்லுமா? உங்க பக்கத்துட்டுக்காரன் இருக்க விட மாட்டான். அதான் எல்லாம் அந்த கிழட்டு பயலால உனக்கு அப்ப தாத்தான்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? ஆகையினால் மன்னவா, ஏ மன்னவா, நான் 2 பேர்களுக்கும் குழந்தை வேணுமேயானா குழந்தை வேண்டுமானா பட்டந்தவர் நான் நஷ்டம் என்பார்கள் என்று சொல்வார் அல்லவா? உங்களுக்கு வயதாகி கொண்டிருக்கிறது. ஆமையோ, எனக்கும் வயதாகிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் வயசு கூடிக்கிட்டு இருக்கல்லவா? இப்ப நாமளுக்கு குழந்தை இல்லைன்னா இனிமே எப்ப கிடைக்கும்? இந்த வயசுல என்னைக்கு பிறக்க போகுது என்று தார்காவள்ளி தர்க்கராஜனை கண்டு முறையிட்டா. உடனே தர்க்க முடிராஜன், எடியம்மா தார்காவள்ளி, எடியம்மா தார்காவள்ளி, என்னுடைய வார்த்தையை நாமல் 2 பேர்களும் ஏதும் பிள்ளை வேணுமான பகவான நினைக்கணுமே, பகவான நம்ம பாரதவை இருக்கணுமே. தர்க்கராஜன் தார்காவள்ளி அப்படியே ஆட்டும் என்று ஆண்டவனை மனதில் நாளான நல்ல வெள்ளி குளித்து மெல்ல நீராடி கோலவர்ண தீர்த்தமாடி அவர்கள் திருநீர் காப்பணிந்தோ. மனதில் தேவி தார்காவள்ளி குண்டவனும் தேவியுமா தாருகபுரம் மாதில சாந்து கொண்டு தரமெழுகி தரம் சந்தனத்தால் கோலம் போட்டு பாலால தரமெழுகி தண்ணீராலே கோலம் போட்டு மாவு கொண்டு தரமெழுகி மகனதற்கு ராஜமண்ணே மஞ்சளாலே கோலம் போட்டு இடமதியில குருத்து வாழை இலை விழித்து ஒரு நாயகரை அதுல நிறநாளி நிறமறக்க தெச்சனை தேங்காவாள் தீவங்களை கோலம் போட்ட இடமதியில 6 காலம் பீடம் போட்டு 6 காலம் பீடத்திலும் அதிலே கம்பத்தடி நிறுத்தி குண்டவனும் தேவியுமா குண்டவனும் குழந்தைக்காக கொடியதவன் இருந்துவாரே. தர்க்கராஜனும் தார்காவள்ளியும் தார்காபுரத்திலே தர்க்கங்கோட்டைக்கு முன்னால 2 பேர்களும் ஒரு முகமாகவே இருந்து கொண்டு சக்தியாகிய பார்வதி தனக்கு மகளாகவே வந்து பிறக்க வேண்டும் என்று கம்பத்தடி மேலே எல்லாம் கனத்த சப்பு குடத்தை வைத்து கனத்த சப்பு குடத்து மேலே மாங்குளைக்கு மேலே மஞ்சள் குல மேலே அவன் எலுமிச்சங்கனிய வைத்தார். எலுமிச்சங்கனிக்கு இனியா கொட்ட எல்கடுகு ஒன்று பாக்கு குட்ட பாக்கு மேலே கோழி முட்டை அவன் குண்டூசிய நாட்டுவாரோ
தர்கராஜனும் தார்காவள்ளியுமாக சக்தி பொம்மையவள் பார்வதி நாமனுக்கு மகளாகவே பிறக்க வேணுமே என்று அந்த மதன தர்கராஜனும் தார்காவள்ளியும் வருடம் 12 தவம் இருந்து வருகிறார்கள். அவர்கள் உண்ணாமல் உடையவன் பகவானை அண்ணன் தண்ணி அதை அறந்தாமலோ ஆண்டவன் திருப்புகழ் மறக்காமலோ அண்ணன் தண்ணி அறந்தாமலோ உடையவன் பகவானும் இரண்டு நல்ல ஈசன் பகவானும் மூன்று நல்ல மூன்று வருட முக்கண்ணன் பகவான் அங்கு வரவே இல்லை. ஐந்து நல்ல வருட ஆதி பகவான் வரவே அங்கு வரவே இப்போது 10 வருட உடையவனோ 10 12 வருட எப்பரம்பொருளும் வரவும் அங்கு வரவே வருடம் 12 பகவான் வராமல் இருந்த பொழுது ஆண்டவன் சிவபெருமாளையை எண்ணி தார்காபுரத்திலே தர்கராஜனும் தார்காவள்ளியுமாக அரகரா சிவ சிவ அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா அநாத ரட்சகா ஆபத்து குடையோனே தர்கராஜாவும் தார்காவள்ளியுமாக இறைவனாகிய சிவபெருமாளை எண்ணி ஆண்டவன் நாமத்தை உச்சரித்தார்கள். ஆண்டவனை பகவானே சம்போ சங்கர, ஆண்டவனை பகவானே சம்போ சங்கர, அடியாரையும் தவத்தை பாரும் அடியாரையும் தவத்தை பாரும் சம்போ சங்கர.
தவத்தை பாரும் சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா படியளக்கும் 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 பரம்பொருளே சம்போ சங்கர பாராமல் இருப்பதேனோ பாராமல் அங்க 26 வருட காலம் இருந்து தவம் செய்வார் 12 வருட காலம் பாரதவம் மதன தர்கராஜ மன்னர் பார்கவள்ளி பெண்ணவள் சத்தியான பார்வதி தனக்கு மகளா வேணுமென்று தவமிருந்து வரவோ யாடாத கைலாசோ ஆடிடுமா அசைந்திடுமா நகலாதே கைலாசோ கைலாசோ நகண்டு மெல்லே பார்வதி மகளா வர வேண்டும் என்று இரு பேர்களும் அரும்பெரும் தவத்தை செய்தார்கள். இவர் தவம் இருந்த மகிமையினால ஆதி கைலாசமே கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது. நகலாத கைலாசம் நகண்டாடுகிறது. அப்பந்தான் ஆதி சக்தி பார்த்தா பரமேஸ்வரா ஒரு நாளும் இல்லா திருநாளா இருக்கே சுவாமி, ஆடாத கைலாச ஆடு விவரம் என்ன, நகலாத சிம்மாசனம் நகலும் காரணம் என்ன? உடனே ஆண்டவனாகிய பகவான் எடியம்மா பார்வதிய பார்வதி ஏடியம்மா என்னுடைய வார்த்தைகளே தாருகபுரமாயில மகனதற்க ராஜமல்லன் தார்கவள்ளி பெண்ணவளும் பிள்ளை ஒன்று வேணும் என்று வேணும் பெருந்தவம் இருந்து வாரார் பெருந்தவமும் தார்காபுரத்திலே வாழும் தர்கராஜாவும் தார்காவள்ளியும் பிள்ளை இல்லாமல் இருவேரும் ஏந்தும் பிள்ளைக்காக தவம் இருந்து வருகிறார்கள். பரமேஸ்வரா, குழந்தைக்காக இப்படி ஒரு தவங்கள் இருக்க வேண்டுமா? ஏ பார்வதி, தர்கனுக்கும் தார்காவள்ளிக்கும் நாங்கள் மும்மூர்த்திகளாகவே ஒன்று கூடி 27 நட்சத்திரங்களை வரவழைத்து 27 பெண் குழந்தைகளாக்கி கொடுத்தோம். இந்த 27 பெண்களும் அழகு நிறைந்த மங்கையா இருக்கிறதை கண்டு சந்திர பகவான் மனம் முடித்தார். கார்த்திகை ரோகிணி என்ற பெண்ணோடு அவர் கூடி வாழ்ந்து கொண்டு மீதி இருக்கு 25 பிள்ளைகளையும் வாளாவட்டி ஆக்கினார். வாளாவட்டி ஆக்கின சந்திர பகவானுக்கு தட்சன் சாபத்தை கொடுத்தார். சந்திரனுக்கு நான் அடைக்கலத்தை கொடுத்தேன். அடைக்கலம் கொடுத்தேன் என்பதற்காக என்னையே எரிக்க வேண்டும், உன்னை மகளாக அடைய வேண்டும் என்றே அவர் தவம் இருக்கிறார்கள். அப்பந்தான் பார்வதி பார்த்தா, இறைவனையே எரிக்க எண்ணும் தர்கராஜனை
நம்ம அடக்கணும் ஒடுக்கணும்னா ஒடுக்கணும்னு சொன்னா நாமல் மகளாகவே பிறந்தே ஆக வேண்டும். இரு பேருக்கும் மகளாக பிறக்கணும் என்று பார்வதா தேவி ஆமையோ ஆண்டவனே பகவானே பகவான் பகவானே, ஆண்டவா பகவானே பகவானே, ஆதிசக்தி வார்த்தைகள் கேளும் வார்த்தை கேளு தாருகாபுரமாதியில பரமதியிலே மதனதர்க்க ராஜனே கோராஜனே போ தார்காவள்ளி பெண்கோடிக்கும் வெண்கோடிக்கோ நீங்கள் பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும். ஈஸ்வரனை இறையோ தர்க்கன் தேவி தார்காவள்ளி அவ என்னை போல் பெண்ணல்லவோ இருக்காளந்தவன் தவத்துக்கு மனமிறங்கி தவ குழந்தை கொடுக்க வேண்டும். பெண்ணுக்கு மனமிறங்கி ஒரு பெண்ணுக்கு மனமிறங்கி நாம பிள்ளை ஒன்று கொடுக்க வேண்டும். அந்த பார்வதியும் சொன்ன போதே ஆண்டவன் பகவான் ஏடி அம்மா பார்வதியே ஏந்தும் பிள்ளை கொடுத்தமானால் இடைஞ்சல் வந்து பிள்ளை வரம் கொடுத்தமால் நம்மளுக்கு பிள்ளை மோசம் வந்து சேரும் மதலை வரம் கொடுத்தமானா மதலை வரம் மனக்கவலை வந்து சேரும் ஆண்டவா பரம்பொருளே இரேழு உலகமெல்லாம் இறையளக்கும் பரம்பொருளே இறைவா தச்சனும் தார்காவளியும் என்னை மகளாக அடைய வேண்டும் என்று தவம் இருக்கு அவர்களுக்கு அம்மா கண்டிப்பா குழந்தை வரம் கொடுத்தாக வேண்டும். கண்டிப்பா ஒரு குழந்தை வரம் கொடுக்கணும் ஆண்டவா. ஏய் பார்வதி ஓ ஏந்தும் பிள்ளை கொடுத்தா நாமளுக்கு இடைஞ்சல் வந்து சேரும். சேரும் அம்மா. மதலை வரம் கொடுத்தா மன கவலை வந்து சேரும் அம்மா. ஆமாம்மா. ஆண்டவா எத்தனை இன்னல் இடைஞ்சல் வந்தாலும் சரி தர்க்கராஜனுக்கும் தார்காவள்ளிக்கும் பகவான் நீங்கள் குழந்தை கொடுக்காவிட்டால் ஆதிசக்தி பார்வதியா அம்பிகையா நான் கொடுப்பேன். ஈசன் நீங்கள் கொடுக்காவிட்டால் ஈஸ்வரியா நான் கொடுப்பேன். பகவானும் கொடுக்காவிட்டால் பகவான் கொடுக்காவிட்டால் நான் பார்வதியா நான் கொடுப்பேன். கடவுள் நீங்கள் கொடுக்காவிட்டால் கண்ணன் தங்க நான் கொடுப்பேன். ஆதிசக்தி சொன்ன போதோ ஆண்டவனும் பகவானும் ஏடி ஏடி பார்வதிய ஏடி அம்மா என்னுடைய ஏய் பார்வதி தச்சனுக்கும் தார்காவள்ளிக்கு என்னையும் மீறி நீ குழந்தை கொடுக்கணுமே ஆனா நீயே குழந்தையாக பிறக்க வேண்டும் போ என்று ஆண்டவன் சாபத்தை கொடுத்தார். பரமேஸ்வரா நான் சென்று குழந்தையாக பிறந்தேனே ஆனா தர்க்கராஜ 56 தேசத்துக்கும் அதிபதி அதிபதியா வாழ்ந்து வருகிறார். அவருக்கு நான் பிள்ளையாக பிறந்தா நாம் பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாக இருக்கும் பொழுது என் அரச மன்னர்கள் தானே பெண் கேட்பார்கள், வந்து மனமடிப்பார்கள். அந்த கவலை உனக்கு வேண்டாம். என்ன சுவாமி தர்க்கராஜன் உனக்கு சுயவர ஏற்பாடுகளை நடத்தும் பொழுது நடத்தி வருகிற போது நானே ஒரு இறந்த ஒண்ணு ஆண்டியாக வந்து வடிவங்களை கொண்டு வந்து உன்னை மாலை மனம் முடித்து கைலாச அழைத்து வருவேன் அம்மா ஆமாம்மா என்று ஆண்டவன் வாக்கு கொடுத்தார். சரி அப்பந்தான் பார்வதா தேவி என்னய்யா இறைவா நான் சென்று தர்க்கனுக்கும் தார்காவள்ளிக்கும் மகளாகவே பிறக்கணுமானா சொன்னா தார்காவள்ளி ஒரு மானிட பிறவி. ஆமா எந்த ஒரு பெண்ணானவளும் சக்தியும் மானிட பெண்களுக்கு பிள்ளையாக பிறப்பது சட்டம் இல்லை. சட்டம் இல்ல ஆண்டவா. ஆகையினால
தர்கராஜனுடைய கோட்டைக்கு முன்னாலே தாமர தடாகத்திலே அந்த தாமர தடாகத்துல இலையிலையும் பூவிலையும் ஆமா நான் ஈஸ்வரி பார்வதி 6 மாத குழந்தையாகவே வந்து அமர்ந்திருப்பேன். ஆமாய்யா நான் 6 மாத குழந்தையாக அமர்ந்திருந்தேனே. ஆனா ஆமா தேவாதி தேவ முனிவர் எல்லாம் எனக்கு தேவ வாத்தியங்கள் முழங்கணும். நாம் பிறக்கும்போது தேவ வாத்தியங்கள் முழங்க வேணும். மாதவர்கள் ஒன்று கூடி எனக்கு மணிக்குலவை போடணும். மணிக்குலவை போடணும் ஆண்டவா. மலர்கள் மாறி பூச்சொரியணும். ஆமாய்யா அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனே ஆமா தாமரை தண்டுக்கு அடியிலே கருணாக வடிவத்தை கொண்டு அவன் காவலாக நிற்கணும். காவல் புரிந்து வரணும் இறைவா. அப்படி செய்தீர்களே. ஆனா ஆமையோ தட்சனுக்கும் தார்கா வள்ளிக்கும் நான் மகளா பிறக்கிறேன் என்றார். ஆமண்ணே பகவான் அப்படியே செய்வோம் என்று வரமளித்தார். வரத்தை கொடுக்க உடனே பார்வதா தேவி ஆமையோ தர்க்கங்கோட்டைக்கு முன்னாலே ஆமோ தாமரை தடாகத்துல தாமர தடாக ஆதி சக்தி பார்வதியா தாமரை நல்ல தடாகத்தில இலையிலையும் பூவிலையோ ஈஸ்வரியால் வந்து பிறக்க போறா பூவிலையும் இலையிலையோ பூவிலையும் இலையிலையும் அந்த புனித வள்ளி பிறக்க போறா. ஐயா பூசாரி அவர்கள் உடனடியாக பொருள் வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். அவன் நாளான நாளதில நல்ல வெள்ளி கிழமையில அருண நல்ல உதயத்தில சத்திய அதிகால வேளையில சூரியன் உதயத்தில கோடி சூரியன் உதயம் போலே கோமாதா பார்வதியா தர்க்கங்கோட்டைக்கு முன்னால பெரிய தாமரை தடாகம். தாமர தடாகம் ஒன்று ஓடிக்கொண்டு அந்த தாமரை தெப்ப குளத்திலே இலையிலையும் பூவிலையும் அவதரிக்க வேணும் என்று ஆமோ அவ 6 மாத பிள்ளை போலே ஆதிசக்தி பார்வதியா இலையிலையும் பூவிலையோ ஈஸ்வரியால் வந்து பிறந்திருக்கா பூவிலையும் இலையிலையோ பூவிலையும் இலையிலையோ புனித வள்ளி பிறந்த அவ அவதரித்த வேளையில ஆதி வெள்ளி என்னும் கையில தேவனல்ல முனிவர் எல்லாம் தேவ வாத்தியங்கள் வழங்குவாரா மாதவர்கள் ஒன்று கூடி மணிக்குலவை போடுவாரா தெய்வத்திரு பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் திருக்குல போடுவாரா மாதவர்கள் மணிக்குலவை போட தெய்வத்திரு பெண்கள் எல்லாம் திருக்குலவை போடுகிறார்கள். ஆமையோ அப்படி சக்தியாகிய உமையவள் பார்வதி 6 மாத குழந்தையாக குழந்தையாக இலையிலையும் பூவிலையும் ஈஸ்வரியால் அமர்ந்திருக்கும் பொழுது தர்கராஜாவும் தார்காவள்ளியும் தவத்தை முடித்தார்கள். தர்கந்தேவி தார்காவள்ளி அவன் தாமர தெப்ப குளத்துல குளித்து நீராடி வருவோமே என்று அவள் எப்படி வருகிறார் தெரியுமா? ஐய தர்கந்தேவி தார்காவள்ளி தர்கந்தேவி இடுப்பதில அலிக்கு நடை நடந்து ஆசார தாமர குளமதற்கு தாமர வாராளே
வந்து குளித்து நீராடினா ஆமா கொண்டு வந்த மஞ்சளை குணமுடனே பூசி இடுப்பிலே குடமெடுத்து ஏந்திலையால அரண்மனைக்கு திரும்புகிறார். சரி அப்பந்தான் பார்த்தா பார்வதி என்னன்னா நம்ம 6 மாத குழந்தையாக தாமரை திராகத்துல ஆமா நடுத்துட்டு தண்ணிக்குள்ள நான் அவதரித்தது தார்காவளி நம்மள பார்க்கல. ஏப்பா இதுவரைக்கும் பார்க்கல. இவன் நம்மளை பார்க்கணுமானா என்ன செய்யலாம்? எம்மா நம்ம ஒரு குரல் கொடுக்கணுமே. குரல் கொடுக்க வேணுமே என்று எண்ணி ஆமோ தாச்சாகினி பார்வதா தேவி அந்த பார்வதா தேவி வயிறு பசித்ததொரு குழந்தை போலே வாய் திறந்து ஆடுவாடோ குடதுடித்ததொரு குழந்தை போலே அவக்குவா நல்ல கூவா குரலோ குரலோசை போட கோலமயிலால் தார்காவள்ளி தாமரை தெப்ப குளத்துல குழந்தையின் சத்தம் கேட்க சரி என்று தர்கன் தேவி திரும்பி பார்த்தா தாமரை குளம் நடுத்திட்டு தண்ணீருக்குள்ள இலையிலையும் பூவிலையும் ஈஸ்வரியால் அமர்ந்திருக்கிறதை கண்டு குழந்தையை எடுக்க முடியாம ஏங்கி தவிக்கிறார். உடனே பார்வதா தேவி தாமரை புஷ்பத்தின் தண்டுல கருணாக வடிவத்தை கொண்டு நிற்கிறாரே கண்ணன், என் பெருமாளாகப்பட்ட கண்ணன். இன்னைக்கு ஆத்து குளத்துக்குள்ள தாமரைப்பூ பூத்திருக்குன்னா தாமரைப்பூ நிக்கின்னு படக்குன்னு பறிச்சிடக்கூடாது. அதுல கருணாகம் வடிவம் கர்நாடகம் காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பேரு பூநாகம். பூநாகம் அது பொடிசாலா இருக்கும். ஆமா ஆமா அதுதான் காவலாக நிற்கும். அப்பேற்பட்ட கண்ணன் நாக வடிவத்தை கொண்டு தங்கைக்கு காவலாக நிற்கும் பொழுது அண்ணா என் கண்ணா தார்காமலி பக்கத்துக்கு நாம் போகும்படி நீ எனக்கு அனுக்கிரகம் செய்ய. அனுக்கிரகம் புரியணுமே அண்ணா. உடனே என் பெருமாளாகிய கண்ணே தாமரை தண்டை அறுத்து தாமரை புஷ்பத்தை தண்ணிக்குள் ஒரு முக்கு முக்கி எடுத்தான். ஒரு முக்கு முக்குனா தானே அலை அடிக்கும். அப்பதான் அலை அடிக்கும். அப்படி என் பெருமாளின் மகிமைனாலே அந்த சக்தி உமா பார்வதா தேவி கரை ஓரம் எப்படி வருகிறார் தெரியுமா? மார்வேளவே தண்ணிக்குள்ள மதிலேங்கி வாராடு அவரையளவு தண்ணீர்க்குள்ள யாலையடித்து வாராடு முட்டளவு தண்ணிக்குள்ள முட்டளவு தண்ணிக்குள்ள சத்தி மூங்கி வாராடு ஏ தண்ணீர்க்குள்ள அலையடித்து ஆதி சத்தியான பார்வதியா கரை ஓரம் குழந்தைய கண்டா தார்காவள்ளி இடுப்பிலே வைத்த குடத்தை கீழே போட்டா. ஓடோடி வந்து குழந்தையை எடுத்தா. எவ்வாறு நல்ல தான் எடுத்து வாய் நிறைய முத்தமிட்டா அவ அள்ளி நல்ல அரவணைத்து ஆவலோடு முத்தமிட்டா என் சேர்த்து மெல்ல தான் எடுத்து அவளுக்கு செவிட்டோடு முத்தமிட்டா தர்க்கந்தேவி தார்காவளி தர்க்கந்தேவி தார்காவளி கோடிலே முத்தமிட்டா
சேர்த்து எடுத்தா செவிட்டோடும் முத்தமிட்டா ஆமையோ குழந்தைய அரண்மனைக்கு கொண்டு வருகிறார். கொண்டு வந்து தர்கராஜன் குழந்தையை கண்டார். குழந்தைய கண்டு ஏய் தார்காவல்லி, ஓ குளிக்க போன உனக்கு இந்த குழந்தை ஏது? குழந்தை கிடைத்த விவரம் என்னம்மா? தாமரை தெப்ப குளத்திலே குளித்து நீராடும் பொழுது ஆமா நடுத்திட்டு தண்ணீருக்குள்ள இந்த குழந்தையை கண்டேன் சுவாமி. கண்டே எடுத்தேன் சுவாமி. தர்கராஜன் ஞானத்தால் பார்த்தார். அறிந்து பார்த்தா ஆகா, என்ன நாம் எண்ணங்கள் நிறைவேறுகிறது. நிறைவேறி விட்டது. ஆண்டவன் நாமளுக்கு மருமகனா வந்து இறைவனை எரிக்கணுமே. ஆனா ஆமா பார்வதி நம்மளுக்கு மகளா பிறக்கணும்னு தவ இருந்தோமே, தவம் இருந்தமே அந்த பார்வதியை வந்து நாமளுக்கு மகளாக பிறந்திருக்கிறார். குழந்தைய வந்து பிறந்திருக்கா. இந்த மகிமைய அவனிகட 56 அரச மன்னருக்கும் தெரியப்படுத்தினார். தெரியப்படுத்த வேண்டும் என்று அரச மன்னனுக்கு குழந்தை பிறந்தா ராஜாக்கள் இருப்பாங்களா? 55 அரசர்கள் திரண்டு வந்துட மாட்டாங்க. அவனிகட 56 அரச மன்னர்கள் குழந்தையை பார்க்க வருகிறார்கள். ஆமா ஐயா. பார்க்க வரும் மக்களுக்கெல்லாம் ஆமோ தர்க்கனும் தார்காவல்லியும் ஏகபோக தருமங்களை வழங்கினார்கள். ஏகபோக தருமம் ஏகபோக ஒரு குழந்தை பிறந்தா அந்த வீட்டுல என்ன கொடுக்கணும்? குழந்தை கொடுத்தா முதல்ல சீனி பழம் தான் கொடுக்கணும். சாப்பாடு போடணும்னு சாப்பாடு பஞ்சு போடணுமா? குடையிலே சிறந்த கொடை அன்னக்குடைதான். அன்னக்குடைன்னு சொன்னா ஒரு 350 ரூபா இருக்குமா? தானத்தில் உயர்ந்த தானமே அன்னதானம் தான். அன்னதானம் தான் சிறந்த. இப்ப நம்ம ஐயா கல்லறி மாடசாமி வாசல்ல மத்தியான கூட முடிஞ்ச உடனே முத இலைய போட்ட வேண்டியதான். ஆமா, 21 வகை கறி, எலுமச்சங்கா பச்சடி, 41 வகை கறி, நார்த்தங்கா பச்சடி. பார்வதி கல்யாணத்துக்கு அன்னைக்கு தர்க்கம் கோட்டையில நடந்துச்சான். அப்படி அத மாதிரி இன்னைக்கு இங்க நம்ம ஐயா கல்லடி மாடசாமி வாசல்ல நடைபெற்று கொண்டு இருக்கிறாரு. அப்பல நெய் மணத்தாச்சா? நெய் மணத்தாச்சா? பாயாசத்துக்கு நமக்கு தான் மூக்கு பெரிய மூக்காச்ச பிற மணக்கு தான் நெய்யும். அப்படி தர்கராஜாவும் தார்காவல்லியும் அந்த தார்காவல்லியோ அவனிகட 56 அரசர்களுக்கெல்லாம் தர்மங்களை வழங்குகிறார்கள். தான தர்மத்தை கொடுத்தார். செல்லமக பிறந்தாள் என்று செல்லமக பிறந்தாள் என்று செல்லமக பிறந்தாள் என்று பிறந்தாள் என்று சீனி பலம் செலவு செய்தார். எங்க சீனி பலம் செலவு செய்தார். செலவு செய்தார். செலவு செய்தார். ஆமையா சொல்லையோ ஐயா அருமமக பிறந்தாள் என்று மக பிறந்தாள் என்று அள்ளி பணம் கொடுப்பாரா? அள்ளி பணம் கொடுப்பாரா? தங்க மக பிறந்தாள் என்று பிறந்தாள் என்று தருமங்களை வழங்குவாரா? வழங்குவாரா? தருமங்களை வழங்குவாரா? 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 ஆமையா சொல்லையோ அங்கே அன்னதானம் சொரணதானோ அள்ளி அள்ளி உடம்பாரோ பொன்பொருளாம் மந்திரமா புகழாக உடம்பாரோ ஏகபோகமாகவே தருமங்களை வழங்கி ஆமையோ அந்த குழந்தைக்கு நாமல் பெயர் கொடுக்க வேண்டும். வேணும் என்றோ தார்காபுரத்திலே தார்காபுரத்துல பார்வதி வந்து நம்மளுக்கு மகளா பிறந்ததனாலையும் ஆமா அந்த பார்வதியின் பேரையும் ஆமையோ தார்காபுரத்தின் சிறப்பையும் சேர்த்து தார்காபுரத்தின் சிறப்பையும் சேர்த்து அந்த குழந்தைக்கு என்ன பேர் வழங்கினார்கள் தெரியுமா? என்ன பேர் கொடுக்க போறாங்க? தாட்சாகினி பார்வதி என்று பேர் நாமத்தை கொடுத்து ஆமோ தாட்சாகினி பார்வதா தேவிய அந்த பார்வதா தேவிய தர்கன் தேவி தார்காவல்லி தர்கன் தேவி தார்காவல்லி தாட்சாகினி பார்வதிய கரையதில விட்டமான கண்டைக்கா பூமியில விட்டமான பொற்பாதம் கோலதில தொட்டில் கட்டி துறையதில மார்வோடு மடியதில தாலாட்டி ஓராட்டி தாலாட்டி தலைமகன் வட்டியிலே சாதம் போட்ட சாரி உண்ண மாட்டாள் என்று
சாதம் போட்ட சாதம் எடுத்து உண்ண மாட்டாள் என்று தங்க நல்ல தலகையில கீரை வெண்ணெய் தான் பிசைந்து காக்காய ஏச்சங்காட்டி காக்காய அவ கண்மணிக்கு ஊட்டி மெல்ல வளப்பாளம் உடம்பு எல்லாம் தேத்தி மெல்ல திரேகமெல்லாம் நாலு ஒரு பொழுது ஒரு சீரோடும் சீரோடும் செல்விய வளர்ந்து ராஜாவும் தார்காவள்ளியும் நாலு ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமுமாக சீரும் சிறப்போடு தாட்சாயினி பார்வதியை வளர்த்து வருகிறார்கள். அப்படியே வளர்த்து வருகின்ற பொழுது தர்க்கன் மகா பார்வதியா அவ ராஜா வீட்டு பிள்ளை இல்ல, நம்ம வீட்டு பிள்ளை ஒரு நாளைக்கு குடிச்சும் குடிக்காமலும் ராஜா வீட்டு பிள்ளைன்னா அவளுக்கு சாப்பாடு தனி சாப்பாடு, தனி நெய்யும் பாலும் வெண்ணையுமா சாப்பிட்டு வராள. ஆமா, இருக்கிறவங்களுக்கு நெய்யும் சோறும், இல்லாதவங்களுக்கு எண்ணெயும் தண்ணியும் தான். எண்ணெயும் தண்ணி தான் தேவாமிர்தம் நினைச்சு சாப்பிடணும். அதே போன்று தர்க்கராஜனுடைய மகளாகிய தாட்சாயினிய தாட்சாயினி பார்வதிய தார்காவள்ளி அழகு பெருமையோடு வளர்த்து வரும் பொழுது ஒன்று நல்ல வயதும் ஆச்சு வயதும் ஒன்று நல்ல வயதும் ஆச்சு தாட்சாயினி பார்வதியா அவ ஊந்து விளையாடுவாளா இரண்டு வயதாச்சு இருந்து விளையாடுவாளா முடியிறங்கி காது குத்தி காது குத்தி முத்தாரே காது குத்தி கடுக்கம் போட்டு தர்க்கமாக பார்வதிக்கு கைக்கு தங்க காப்பும் போட்டு அவன் நாலு நல்ல நடந்து விளையாடி ஆய்ந்து நல்ல வயதாடி அவள அறிவி கலைகளை படிக்க ஐந்து நல்ல வயதாடி ஐந்து வயதாக இருக்க தர்க்கன் மகளாகிய தாட்சாயினி பார்வதா தேவி அவளை அறிவி கல்விகளை கற்பிக்க வைக்க வேண்டுமே என்று எண்ணி அரண்மனைக்கு குருவாகிய வைகுண்ட வாத்தியாரை வரவழைத்தார். அந்த காலம் வாத்தியார வீட்டுக்கு வரவழைத்துதான் பிள்ளைகளுக்கு கல்விகளை கற்றுக் கொடுப்பார்கள். அந்த காலம் பள்ளிக்கூடம் கிடையாது, வாத்தியார் உண்டு, ஆனா பள்ளிக்கூடம் கிடையாது. ஆமா, கலைக்கானியம் படிச்ச ஆசானை வீட்டுக்கு வரவழைத்து வீட்டுக்கு முன்னால பண ஓலையை கொண்டு வந்து கூரை மேய்ந்து
அதான் கூரை பள்ளிக்கூடம். கூரை பள்ளிக்கூடம் அந்த காலத்துல ஓடுலாம் கிடையாது. ஆமா, அத்தனையும் கூரை தானே, ஓலையால கூரை தானே. கூரை பள்ளிக்கூடத்துல படிச்ச படிப்பு தான் அந்த காலம் கவர்மெண்ட் உத்தியம் கிடைச்சிருக்கு. இப்ப அந்த காலத்துல தான் 8ஆம் கிளாஸ் படிச்சா போதுமே கவர்மெண்ட் உத்தியம் இல்லையா? 5 படிச்சா அப்ப அரசாங்க வேலை. 5 படிச்சாலே அரசாங்க வேலை. ஆமா, அப்பம் படிப்பு வேற, இப்ப படிப்பு வேற. ஆமா, அதனால தானே அந்த காலத்துல படிச்ச படிப்பு நாமெல்லாம் பீக்கங்கா. ஆமா, பீக்காமனே பீக்காமா. ஆயகலை 64 நயமுடன் படிக்க வைக்க வேண்டும் என்று குருவாகிய வைகுண்ட வாத்தியாரை வரவழைத்து நாள் பார்த்து தினங்குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்தார். அந்த குழந்தைக்கு கல்வி போதிக்க வேண்டும் என்று குருவாகிய வைகுண்ட வாத்தியார் காயாத பனை அதில கண்ணை பனை கொடுத்தெடுத்தார். காயாத பனையதில கண்ணி கொடுத்தெடுத்தாரு. ஈனாத பனையதில இளம் பனை கொடுத்தெடுத்தாரு. வண்டேரியா ஓலை ஒன்று வகையுடனே கொண்டு வந்தார். வாத்தியார் வகையுடனே கொண்டு வந்தார். வண்டேரியா ஓலையை கொண்டு வந்து இருபுறமும் கொண்டே செய்வி அதிலே மஞ்சள் குறிப்பிட்டு எழுத்தாணி கொண்டு ஏடு தொடங்கி ஆசார பலகையிலே பார்வதா தேவியை அமர வைத்து குருவாகிய வைகுண்ட வாத்தியாருக்கு கோடி வேஸ்திரங்கள் குரு தட்சணைகள் எல்லாம் வழங்கினார்கள். அந்த பார்வதா தேவி அழகை கண்டு அவ அழக அந்தஸ்துக்கு தகுந்த கல்விகளை கற்றுக் கொடுக்கணும் அல்லவா? அரிகரி சித்தரி அறிவோம் நன்றாக குருவே துணை என்று மாதா பிதா குரு தெய்வம் என்று அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று. நமக்கு முதல் தெய்வம் யாரு? அன்னையும் பிதாவும் தான். அப்பா கூட பின்னாலதான். ஆமா, 10 மாதம் 300 நாள் சுமந்து பெற்று எடுத்தாலே அந்த உலகம் எல்லாம் நம்மளுக்கு தெரியணும்னா யார வச்சு? நம்ம அம்மால வச்சு. அந்த தாயத்தான் முதல் தெய்வமா நம்மள வணங்கணும். அதான் மாதா பிதா. பிதா கூட 2ஆம் தரம் தான். மாதா பிதா குரு தெய்வம் என்று அன்னையும் பிதாவும் நம்மளுக்கு முன்னறி தெய்வம். ஆமா, அதான் இன்னைக்கு குழந்தைகள் எல்லாம் எடுத்த உடனே அப்பா நான் கூப்பிடுது, அம்மான்னு தான் கூப்பிடுது. அதாவது யோக்கியனா இருந்தா பிள்ளைகள் எல்லாம் அப்பான்னு கூப்பிடும், அயோக்கியனா இருந்தா அப்பம்னு சொல்ல வெக்கப்படும். அதே போன்று பார்வதா தேவியை ஆசார பலகையிலே அமர வைத்து ஆனாவெளியிருந்து அக்கண்ணா வரைக்கும் காணாவெளியிருந்து இக்கண்ணா வரைக்கும் அந்த வைகுண்ட வாத்தியார் கல்விகளை கற்றுக் கொடுக்கிறார். ஆனா
வண்ணாக்கினா கூனாக்கு வண்ணாக்கேனா கேயண்ணா கையண்ணா கேயண்ணா கையண்ணா கவனாயிக்கேனா தாச்சாயினே